சனி எப்படி நன்மையை செய்யுமோ அது மேலே குருவும் நன்மையை தான் செய்யும். உடனே சனி வந்து தீமையை செய்யறதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக பார்க்க வேண்டியது கோச்சார கிரகங்களுக்கு எந்த வேல்யூவையும் நம்ம வச்சுக்க தேவையில்லை. கோச்சார கிரகங்கள் வந்து டெலிவரி பாய் மாதிரி தான், அது கொடுக்கும். அப்போ டெலிவரி பாய்னா இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இது எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப காலங்கள் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால அது சனியுடைய பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம், அது வந்து கெடுதலை தான் பண்ணுன்றதுனால அதை விட்டுறலாம். குருங்கிறது வந்து அதுக்கு அடுத்து நன்மை செய்யணும், அது 1 வருஷம். அந்த 1 வருஷத்துலேயும் வந்து இந்த 4 மாதம் தான் அந்த மிதுனத்தில் இருக்க போகுது. 4-5 மாதம் திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பி ஏறப்போகுது. அப்படி பார்க்குறப்ப குரு என்பது கால அடிப்படையில் பார்க்கும்பொழுது சிறிய மாற்றங்களை கொடுக்கும். அது 1 வருஷம் இருந்தால் இப்போ 6 மாதம் தான் இருக்கும்போது இன்னும் சிறிய மாற்றங்களை கொடுக்கும். சரிங்களா? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு வந்து ஆல்ரெடி கும்பத்துக்கு இறங்கிருச்சு, இறங்க போகுது. நீங்கள் அந்த குரு மாறும் போல இறங்கிடும். ராகுக்கு 5வது ராசி மிதுனத்துக்கு இந்த குரு ஏறுது. அப்போ இந்த குரு ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏக காலத்தில் சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் குருவும் ராகுவும் குருவும் கேதுவும் திரிகோணத்திலிருந்து ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது முடியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வரக்கூடிய 2025 முடியும். கண்டிப்பாக முடியும். இது வந்து எந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னமாக இருந்தாலும் நீங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமா போராடிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் அது நெகட்டிவாகவும் முடியும், பாசிட்டிவாகவும் முடியும்.